9வது வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப பாருங்க, 2வது பூமியிலேயே கர்த்தர் ஒரு பிரிவினை உண்டாக்குறாரு. இப்ப வானத்துக்கு மேல இருக்கிற ஜலத்துக்கும் பூமிக்கு மேல இருக்கிற ஜலத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? டிஃபரன்ஸ் உண்டாக்கிட்டாரு. ஆனா இப்ப 2வது ஒன்று டிஃபரன்ஸ் உண்டாக்குறாரு. என்னது? பூமியில உள்ள ஜலத்துக்கும் வெட்டாந்தரைக்கு என்ன உண்டாக்குனார்? தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக்க கடவுது. இந்த டிஃபரன்ஸ். இந்த தண்ணீர் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? இந்த வெட்டாந்தரை என்பது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தண்ணீர் என்பது இதுதான் பேதுரு சொன்னது மாறுபாடுள்ள சந்ததி. பூமிக்குள்ளேயே உங்களுக்கும் எனக்கும் அகைன்ஸ்டா ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கிருந்து எப்பவுமே என்ன வரும் தெரியுமா? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இது எப்பவுமே கரையை நோக்கி வரும், உங்களை என்னையும் அழிக்கிறதுக்கு வரும். இப்ப நாம திட்டத்தின்படி வந்துடும். இந்த வெட்டாந்தரைங்கிறது எது? இந்த வெட்டாந்தரையில தான் மரம் செடி கொடிகளை உண்டாக்குறாரு. இந்த வெட்டாந்தரையில் தான் ஏதேன் உண்டாக்குறாரு. இந்த வெட்டாந்தரையில் தான் தோட்டத்தை உண்டாக்குறாரு. இந்த வெட்டாந்தரையில் தான் நித்திய ஜீவ விருட்சத்தை உண்டாக்குறாரு. இது எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கானது பூமியில. இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை வச்சு கர்த்தர் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இருந்து ஒரு ஜனம் வரும். பூமியில என்ன செய்யும்? ஒரு ஜனம் வரும். அது என்ன பண்ணும்? இதை டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்கு, உங்க பிளானை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஒரு பிளான் ஒன்று பண்ணும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு சமுத்திரத்துக்கு? பைபிள் சொல்லுது, சமுத்திரத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரிதான் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீங்க இந்த பிளானை பூமியில செய்யும் போது உங்களுக்கு விரோதமா பிசாசு பூமியிலிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்புவான், ஒரு ஜனங்களை எழுப்புவான். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. நல்லா கவனிங்க. இப்ப பாம்பு என்ன பண்ணுது? ஜலத்தை கொண்டு வந்து ஊத்துது. அப்படின்னா ஜனங்களை கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஜலம் இதுக்கு அடையாளமா இருக்கு. இது யாருடைய வாயிலிருந்து வருது? பாம்பின் வாயில். பிசாசு கிட்ட இருந்து ஒரு கூட்டம் எழும்பி வரும். இந்த கூட்டத்துடைய வேலையே என்னன்னா, உங்களை விழுங்கிறது. உங்களை என்ன பண்ணணும்? முழுங்கணும். உங்க தரிசனத்திலிருந்து உங்களை நடத்தணும், வெளியே கொண்டு போகணும், உங்களை க்ளோஸ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏவாள் என்ன பண்ணிச்சான்? தோட்டத்துக்குள்ள இருந்து இந்த பாம்பு அது இருக்கிற காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருச்சான், தோட்டத்தோடு வெளியே கூட்டு போயிருச்சான். அதே மாதிரி தான் சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை வெட்டாந்தரை நம்மளை வச்சு உருவாக்கி கரெக்டாக கொண்டு போய், அது நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 14 வாசிங்க. 14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நீட்டா போஷிக்கிறதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். 6வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அது தேவன் ஆயத்தம் பண்ணின இடம். ஆனா எங்க இருக்குது? வனாந்தரத்தில் இருக்குது. தேவன் உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணாரு. உங்களை கொண்டாந்து பத்திரமா வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ணாரு. அந்த இடம் எங்க இருக்கு? வனாந்தரத்தில் இருக்கு, ஊருக்குள்ள இல்ல. எனக்கு கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆபிரகாமை கூப்பிடும் போதும் சரி, அல்லது யாக்கோபை கூப்பிடும் போதும் சரி, அல்லது எலியாவை சொல்லும் போதும் சரி, அல்லது யோவான் சொல்லும் போதும் சரி, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு கூட்டு போறாரு. அங்க வச்சுதான் அவங்கள போஷிக்கப்படத்தக்கதாக. நம்ம பொதுவாக போஷிக்கிறவங்க என்ன போஷிப்போம்? இப்போ நீங்கள் வர வழியில, ஊருக்கு வெளியில ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்க ரொம்ப அன்பாயிட்டீங்க, ஐயோ பாவம் சாப்பாடு கொடுன்னு நினைக்கிறீங்க. அவரை எங்க கூட்டிட்டு வருவீங்க? சாப்பாடு கொடுக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அதான் ப்ரொசீஜர். இப்போ இருக்கவங்க ஹோட்டலில் கொண்டு போய் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு காலத்தில் ஹோட்டல் இல்லாதவங்களாம் பொதுவாக எங்கே கூட்டு போவாங்க? வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டு வாசலில் உட்கார வச்சு, அம்மா சாப்பாடு கொடுங்க, பாவம் அவர் பசியா இருக்கிறாரு. அப்போல்லாம் ஹோட்டல் ரொம்ப கிடையாது. அப்போ வீட்டுக்கு கூட்டு வருவோம், வெளியே இருந்து உள்ள கூட்டு வருவோம். ஆனா இவரு போஷிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறாரு? உள்ள இருந்து வெளியே கூட்டு போறாரு. போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் ஆயத்தம் பண்ண. ஏன் ஆண்டவர் அங்க கூட்டிட்டு போறாரு? உன்னை கொண்டு போய் கர்த்தர் போஷிக்கிறது இவங்களை விட்டு வேறு விரிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி. ஏன் நீங்களும் நானும் இங்க இருக்கோம்?
உலகத்தின் பார்வைக்கு இது வனாந்தரம், உலகத்தின் பார்வைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட இடம், உலகத்தின் பார்வைக்கு காடு, என்ன வேணாலும் சொல்லட்டும். இங்க மனுஷன் இருப்பானா? இப்போ கூட பரவாயில்ல, சுற்றி ஒரு 4 வீடு வந்துருச்சு. நாங்கள் வரும்போது இங்கே என்ன கிடையாது, ஒரே ஒரு வீடு கூட கிடையாது. அப்படித்தான் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே தான் கர்த்தர் போஷிப்பை உண்டாக்கினார், இங்கே தான். ஆனால் என்ன செய்யும் பிசாசு தெரியுமா? இங்கே வந்து வெள்ளத்தை ஊற்றும். வந்து என்ன செய்யும்? வாயை திறந்து வெள்ளத்தை ஊற்றும், ஜனங்களை அனுப்புவோம். அந்த ஜனங்கள் எதற்கான ஜனங்களா இருப்பாங்க தெரியுமா? ஸ்திரீயானவளை கொன்று போகும்படி. அப்படிதானே இருக்கு. 15 வாசிங்க, 15. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அப்ப என்ன பண்ணுச்சான்? ஸ்திரீயை கொண்டு போறதுக்கு ஜனங்களை அனுப்பிச்சான். கர்த்தர் கொண்டு போய் வனாந்தரத்துல வச்சு போஷிக்கிறாரா? பிசாசு என்ன பண்ணுதா? பின்னாடி இந்த ஆட்களை அனுப்புதா, அங்கிருந்து கூட்டிட்டு போயிரு. ஸ்திரீயானவளை வெள்ளம் கொண்டு போகும்படி. இங்கதான் நீங்களும் நானும் அந்த டிஃபரன்ஷியேட் உள்ள ஜனங்க. கடற்கரை தண்ணி, கடற்கரை லேண்டுக்கும் தண்ணிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களை கர்த்தர் இந்த லேண்டில் வச்சு ஏதோ போஷிக்க விரும்புறாரு. ஆனா என்ன பண்ணோம்? பிசாசு இந்த தண்ணியை கொண்டாந்து ஊத்தும், இந்த ஜனங்களை கொண்டாடும். இந்த கடற்கரை என்ன செய்யும்? கடற்கரை கடல்ல இருந்து தண்ணியை ஜனங்களை கொண்டாந்து இவங்களை கொண்டு போகும்படி. ரொம்ப வசனத்தை வாசிக்கும் போது உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, அதுக்கான ஒரு விளக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க. அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? திரளான தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள், நமக்கு தெரியும். திரளான ஜனங்களுடையதான காரியம் எனக்கு கர்த்தர் மேல இருக்கிற நேசத்தை என்ன செய்யாது? அவிக்க மாட்டாது. அது என் மேல வச்ச திட்டம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதாவது நமக்கு எப்பவுமே பிசாசு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவத்துக்கு ஆட்களை மட்டும் அனுப்ப மாட்டான். தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகிறதுக்கு உபத்திரவப்படுத்துற ஆட்களை மட்டும் என்ன செய்ய மாட்டான்? அனுப்ப மாட்டான். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும். வெள்ளங்கிறது என்னது? உபத்திரவம். வெளிப்படத்தில் வாசிச்சோம் இல்லையா? வெள்ளங்கிறது உபத்திரவம். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் உங்களை பாசிட்டிவா அந்த அழைப்புல இருந்து தூக்கிட்டு போய் வெளியே ட்ரை பண்ணுவான். ஒரு பக்கம் பிசாசு உங்களை உபத்திரவம் கொடுத்து அங்கிருந்து தூக்கிட்டு போய் ட்ரை பண்ணுவான். இப்போ பவுல் வந்து எருசலேமுக்கு போகணும், சரியா? எருசலேமுக்கு போனா பவுல் பெரிய கிரியை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு எருசலேம் பவுல் போகணும், காட்ஸ் பிளான். ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சா? அழுது அவனை போக விடாம என்ன பண்ணுச்சா? போக விடாம அழுது, நீங்க நேரிடக்கூடாது, நீ போக. அவன் சொல்றான், நீங்கள் ஏன் அழுது என்னை கலங்க பண்ணுகிறீர்கள்? அப்படின்னா இவங்களாம் என்ன பண்ணல? சண்டை போடல. பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? உபத்திரவப்படுத்துறது வேற. ஒரு ஊருக்குள்ள பவுல் போறாரு, சம்மாடி அடிச்சுட்டாங்க, சாக பிழைக்க விழுந்துட்டாரு, கீழே செத்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. பவுல் எழுந்து பிரசங்கம் பண்ணினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள வர விடாம, தேவதத்தை செய்ய விடாம உபத்திரவம் பண்ணி தடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, சாஃப்டா பேசி, பாசிட்டிவா பேசி, அன்பா பேசி காட்ஸ் பிளான்ல இருந்து வழிகளை பண்றது. உங்களுக்கு புரியுதா? இப்போ கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்னாரு, சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள்னு சொல்லி. இவர் மறுநாள் யோசேப் பார்க்க போறாரு, அவர் அடிச்சது யாரு? சகோதரர்கள். இப்போ காட்ஸ் பிளானுக்கு அகைன்ஸ்டா நடக்குது, கரெக்ட் தானே? ஆனா அடிச்சதெல்லாம் யாரு? சகோதரர்கள். அடி தூக்கி போட்டு மிதிச்சிட்டா. இது உபத்திரவப்படுத்தி உங்களை அந்த பிளான் விட்டு ஒதுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றது. சரி, நாங்கள் எகிப்துக்கு போயாச்சு, அங்கே போனால் போர்த்திபார் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ பிரச்சனை நெகட்டிவ் இல்லை, அடிக்க உதைக்கிறது இல்லை. போர்த்திபார் மனைவியோடைய அன்பு, அந்த அம்மா ரொம்ப பாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப பாசம். இதுவும் காட்ஸ் பிளான் விட்டு வழி விலக பண்ணுறது தான். அவனை அடிச்சு பார்த்தாங்க, இப்போ அன்புல வீழ்த்த பார்க்குறாங்க. ரெண்டத்தையும் அவன் தாண்டான்ல, அங்கே தான் அவன் வெட்டாந்தரைக்கும் தண்ணீருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வரும். உனக்கு என்ன வரும்? உன்னோட திட்டத்தை விட்டு உன்னை வழிவிலக பண்ணுகிற சமுத்திரம் பக்கத்திலே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவது இல்லை, லிமிட்ல வச்சிருப்பாரு. ஆனா அந்த தண்ணி உன்னை மூழ்கி நீ சுனாமி உன்னை அடிச்சுட்டு போகாதபடி பார்த்துக்கணும். வெள்ளம் கொண்டு போகும்படி அப்படின்னா சுனாமின்னு அர்த்தம். சுனாமி தானே கடல் அலை வந்து தூக்கிட்டு போகும்.
அந்த சுனாமி உன்னை தூக்கிட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாரு. ஆனா நீங்க அதுல என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரத்துல இந்த தண்ணி ஒன்று இருக்கு, இது ஆபத்தான தண்ணி. கொண்டாந்து பக்கத்திலேயே தான் இருக்கும், அந்த கடற்கரை மணல் பக்கத்திலேயே தான் சமுத்திரமும் இருக்கும். ரெண்டு பிரிச்சுட்டார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது உன்னை போகாத, அது உன்னை தூக்கிட்டு போகாம பாத்துக்கிற, ஆனா ரெண்டும் சேராம பாத்துக்கோ. இது அடுத்து கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். வானத்தில் உள்ள தண்ணிக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பூமியிலையும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டாந்தரைக்கும் தண்ணிக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த தண்ணி லேண்டுக்குள்ள வராம என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அது வர ட்ரை பண்ணும். கடற்கரையிலிருந்து அலை என்ன செய்யும்? எங்க வரத்துக்கு ட்ரை பண்ணும்? கரைக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அது திரும்பி என்ன செய்யும்? போகும். நீங்க ஒரு லிமிட்ல நின்றுட்டீங்கன்னா அந்த கடல் உங்களை என்ன செய்யாது? உள்ள இழுத்துக்கிட்டு போகாது. சிலர்லாம் அட்வென்ச்சர் இருக்காங்க, போய்தான் பார்ப்போம், எனக்கு நீச்சல் தெரியும், எதுவும் என்ன செய்யாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ட்டு உள்ள போவாங்க. ஒரு அலை இல்லை, ஒரு அலை அவங்களை என்ன பண்ணிடும்? எழுத்துட்டு உள்ள போயிடும். அதனாலதான் சில காரியங்களை கர்த்தர் சொல்வாரு, விலகி ஓடுங்களும் பாரு. சில காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? எதிர்த்து நில்லுங்களும் பாரு. ஆண்டவர் ஏத்து நிக்க சொன்னது பிசாச, விலகி ஓடுனது பாவத்தை. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, பாவத்தை ஏத்து நிற்போம், பிசாசுக்கு விலகி ஓடுவோம், மாத்தி செய்வோம். பிசாசை எதிர்க்கணும், ஆனா பாவத்துக்கு என்ன பண்ணிடணும்? அங்க நமக்கு வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குதா, எஸ்கேப் அப்படின்னு இருக்கணும். அதான் நல்லது. இல்லைன்னா உன் தரிசனத்துல இருந்து என்ன பண்ணிடும்? அந்த தண்ணி உன்னை வெட்டாந்திரல அப்படியே இழுத்துட்டு போகும். எல்லாருக்கும் இது நடக்கும். ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, ஈசாக்குக்கு அப்படி ஒரு காரியம் நடந்தது. அதே மாதிரி யாக்கோபுக்கு நடக்கும், மோசேக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும். இந்த தண்ணி உங்களுக்கு கொண்டு போகாதபடி என்ன செய்யணும்? ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஆனா பக்கத்துல இருக்கோம், உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த தண்ணியெல்லாம் தூக்கிட்டா என்ன ஆகும்? வெறும் லேண்டாவே இருந்தா ஒரு பிரச்சனை இல்லைல்ல. ஆண்டவர் சொல்வாரு, அது ஒரு பார்ட் உன் லைஃப்ல. அந்த தண்ணி ஒரு பார்ட், அது அங்கதான் இருக்கும். ஆனா உன்னை தூக்கிட்டு போகாதபடிக்கு நான் அதுக்கு கட்டளை கொடுக்கல. நீ உள்ள போய் மாட்டிக்காத, நீ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து மெயின்டைன் பண்ணு. உன் தரிசனத்தை கரெக்டா என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. இந்த வசனம் சொல்லுது, முதல்ல ஒரு தண்ணி இருக்கு, அது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் டிஃபரன்ஸ். இந்த தண்ணி பூமிக்குரியது, ஜனங்கள், நம்ம வானத்துக்குரியவர்கள், நமக்கு அவங்க நடுவில் என்ன இருக்குது? பெரிய கேப். ரெண்டாவது ஒரு தண்ணி இருக்கு, இது என்ன? உங்க லேண்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கும், இது இருக்கும், வந்து 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 போயிட்டே இருக்கும் அலை. ஆனால் அந்த அலை உங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். இது என்ன தெரியுங்களா? வெட்டாந்தரையிலிருந்து உருவாகக்கூடிய தண்ணி. அப்படித்தானே இருக்கு. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் வாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. இது எங்க இருக்கு? வெட்டாந்தரையிலிருந்து வருது. இது கீழே இருக்க தண்ணி இல்ல, சமுத்திரத்து தண்ணி இல்ல, இது எங்கிருந்து வருது? வெட்டாந்தரையிலிருந்து. இந்த தண்ணி தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தண்ணி. இது தோட்டத்துக்குள்ள இருந்து வரும். இந்த ஆவியானவருடைய தண்ணி, அதான் ஏசு சொல்றார்ல, தாகமாய் இருக்கிறவன் இடத்தில் வரக்கடவன். இந்த தண்ணி ஓடி 4 ஆறு, அது தனி சப்ஜெக்ட். 4 ஆறுனா 4 பிரமாணம், 4 லேண்டு, 4 விதமான காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் தனி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு நதி ஒன்று ஓடிட்டே இருக்குது. வானத்துக்குரிய தண்ணியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த தரிசனத்தை, தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறாரு. இந்த நதி நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். இதுல நீங்க மூழ்கலாம். முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு, இடுப்பு அளவு, நீந்தி நீந்தி, ஃபாதர் பெர்கமன்ஸ் பாட்டு அழகா இருக்கும். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. இந்த தண்ணீரை தான் நீங்கள் நானும் மூழ்கணும். இந்த பரிசுத்த ஆவியாக நதியின் தண்ணீர், இது சிங்காசனத்திலிருந்து வரும், இது ஏதேனிலிருந்து வரும். அந்த தண்ணி நம்மோடு கூட நம் தாகத்தை தீர்ப்பதற்கு, நமக்குள்ளதான விருட்சங்களை முளைய பண்றதுக்கு, அந்த ஆவியானவர் தான் அந்த வசனத்தை நம்ம கொடுத்து போஷிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வசனம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு. சரீரத்துக்கு எப்படி சாப்பாடோ ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு? வசனம். அப்ப எப்படி சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு பூமியில முளைக்குமோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடும் என்ன செய்யும்? முளைக்கும். அப்ப எப்படி இந்த சரீரத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு முளைக்கிறதுக்கு தண்ணி தேவையோ,
அதே மாதிரி ஆத்ம சாப்பாடை முளைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணிக்கு பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். அதை தான் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப இந்த தண்ணி உங்களுக்கு பாயும். இப்ப நீங்க பூமியில இருக்கிற மொத்த தண்ணியும் அல்ல, ஒதுக்கப்பட்ட தண்ணியும் அல்ல, வெட்டாந்தரையிலிருந்து ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிப்பதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்களை என்னையும் வானத்துக்குரிய தண்ணியை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் பூமிக்குரிய தண்ணி உங்களை தாக்காம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வெட்டாந்தரையிலிருந்து வரக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியாகிய தண்ணியையும் கொண்டு தாகம் தீர்க்கிறவர்களாய் காணப்படணும். இந்த தண்ணி சொல்றது தான் கேட்கணும். இந்த தண்ணி பாயிர பக்கம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அது மாதந்தோறும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும். அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. அந்த நதிக்கரை ஓரத்தில் எல்லாம் முளைக்கும். அந்த நதி தாகம் தீக்கும் பாய்கிற இடத்துல எல்லாம் முளைக்கும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியாகிய தண்ணிக்கு தான் நாம காத்திருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடியே ஓடணும், அதை தேடணும். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா மாறிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்குரிய தண்ணியோட இணையறதுக்கு வானத்து நட்சத்திரமோ கடற்கரை மணலோ சேர ட்ரை பண்ணுது. அப்புறம் கர்த்தர் பிரிச்சுட்டார் பூமியில. சரி, இதுக்கு மிஞ்சி வராதுன்னு சில காரியங்களை கர்த்தர் வச்சுட்டாரு. நாம என்ன பண்றோம்? அப்பப்போ போய் காலை நினைச்சிட்டு வருவோம். அப்பப்போ என்ன பண்ணுவோம்? காலை நினைச்சிட்டு. ஏன்ப்பா போய் காலை நினைக்கிற? கொஞ்சம் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, அங்க போய் கால் நினைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் என்னப்பா பண்ற? கால் நினைச்சா பத்தாது, குளிக்க வேணாமா? அவ்வளவு தூரம் போயிட்டு குளிக்காம வந்த அதுல வர ஒருத்தர் சொல்லுவான், உனக்கு கடல்ல குளிக்க பயமா? நீ ஜாலியா குளிச்சு பாரு, ஒன்னும் ஆகாதும்பா. அப்படி குடிப்பி நீ, நான்லாம் நல்லா நீச்சல் அடிப்பேன், அதுல ஸ்ரீலங்கா போயிட்டு வர வேணாம்பா. சரிதான், எவனோ ஒருத்தன் ஸ்ரீலங்காவுக்கு போய் தைரியமா வந்துட்டான். ஆனா எவனும் உள்ள போனவன் சிக்கிது 99 பேர் செத்துட்டான், ஒருத்தன் தான் பொழைச்சான். இவனுக்கு பிசா சொல்லுவான், பாரு இந்த ஒருத்தன் பொழைச்சிட்டான் பாரு, நீயும் போலாம்பா, தண்ணியில இறங்கு பார்க்கலாம்பா. ஆண்டவர் சொல்வார், இல்ல நான் வேறு பிரிச்சுட்டேன், வெட்டாந்தர வேறு நீ முளைக்க பண்ணுகிறாள். இங்க இருக்கிற தண்ணி உனக்கு வேணாம். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கால் நினைக்க நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு நாள் உன்னை விழுங்கு போடும். வரும், வராமல் இருக்காது. லைஃப்ல அதெல்லாம் வரத்தான் செய்யும். தூரத்துல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா உள்ள இறங்கின அது உன் தாகத்தை தீக்காது. அது உப்பு தண்ணி. அதுல சில நேரத்தில் சில மீன் கிடைக்கும். அந்த மீனுக்கு ஆசைப்பட்டு உள்ள போன சிக்கிடுவேன். ஆண்டவர் சொல்றார், ஓரமா நில்லு. அப்ப ஆண்டவரே, எனக்கு இந்த ஓரமா நின்னா இங்க தண்ணி இல்லையே, இங்கிருந்து ஒரு தண்ணியை நான் எழுப்ப பண்ணுவேன். அந்த தண்ணி உன் தாகத்தை தீர்க்கிற தண்ணி. அது பரிசுத்த ஆவியாகிய தண்ணி. அது உங்களை எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகும். என்ன முளைக்க பண்ணணுமோ முளைக்க பண்ணும். எந்த விருட்சம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களை சாக விடாமல் பாதுகாக்கும். இந்த தண்ணி இருக்குதுல, சமுத்திர தண்ணி, அது உங்களை கொன்று போடும். ஆனா இந்த தண்ணி இருக்குது, ஜீவனை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வனாந்தரத்துல சாகிற இடத்துல கிடக்கிறான், இஸ்மவேல்னு ஒருத்தன். வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவள் கண்களை திறந்தார், அங்கே ஒரு நீரூற்று இருந்தது. பிள்ளை வளரும் வரை கர்த்தர் கூட இருந்தார். அதான் அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி. நாம துன்மார்க்கனா துஷ்ட மனுஷனா இருக்கலாம், இஸ்மவேலன் துஷ்ட மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ஆனா பரிசுத்த ஆவியாக தண்ணி நம்மளை காப்பாற்றி உருவாக்கி அவர் ஆசைப்பட்ட அந்த தரிசனத்தை அடைய வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது இவ்வளவுதான், ஒரே ஒரு விஷயம்தான். கர்த்தர் இந்த பிளானை இப்ப நம்ம ஓவராலா ஒரு சில விஷயங்களை தான் பார்த்துருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், வானத்துக்குரிய தண்ணிக்கும் பூமிக்குரிய தண்ணிக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வானத்த நட்சத்திரத்துக்கும் கடற்கரை மணலுக்கும் பிரிவினை உண்டாக்கியிருக்காரு. ரெண்டும் சேரவே கூடாது. அடுத்து பூமியில உள்ள தண்ணியிலேயே ஒரு தண்ணியை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஜனங்களை உன்னை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அது உன்னை இழுத்துட்டு போயிடும், சாவடிச்சிடும். அந்த தண்ணி வேண்டாம். ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி இருக்கிறார். இது வரும், இங்கிருந்து தான் என்ன வரும்? தண்ணி வரும். இதுதான் உன் தாகத்தை தீர்க்கிறதான தண்ணி. இந்த பரிசுத்த ஆவியாக தண்ணிக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, இந்த கடல் மாதிரி இது பெருசா தெரியாது, இது ஜாலியாலாம் இருக்காது, குளிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனா இது மட்டும்தான் உன் தாகத்தை தீர்த்து உன் நிச்சயவனோடு கூட வைக்கும். ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிக்கிறேன். காட்ஸ் பிளானை செய்ய போறீங்க, இல்லை அதில் நிற்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கவே இருக்காது. உங்க கண்ணுக்கு பிடிச்சதா இருக்கவே இருக்காது. உங்க ஆத்மாவுக்கு தேவையானதாக இருக்கும். அதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதான் கர்த்தருடைய பிளான்னு சொல்லி. சில நேரத்தில் உங்க கண்ணுக்கு பிடிச்ச கடல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு நாள் இழுத்துட்டு உள்ள போயிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் தைரியமாய் சொல்லுவேன், இங்க இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒரு திட்டத்தோடு கூட அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் இருக்கு.
அது கர்த்தர் கொடுத்த யூனிக் பிளான். எனக்கு எப்படி இதை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த யூனிக் பிளான் யாருக்கும் புரியாது. நீங்க போய் சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது உங்களுது. பூமிக்குரிய தண்ணி அதை கெடுக்காதபடி நீங்கள் வானத்துக்குரிய தரிசனத்துக்குரியவராக இருங்கள். அந்த தரிசனத்தை பிடிச்சுக்கோங்க. ஒரு நாள் வரும், வருகை தாமதிக்குமானால் அந்த தரிசனத்தை எடுத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஓட பண்ணுவார், தங்கி இருக்க பண்ணுவார், தாபரிக்க பண்ணுவார். ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா கர்த்தர் செய்ய சொல்லிட்டாரா, யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்க தரிசனம். அதுக்காக தான் நீங்க உருவாக்கப்பட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த தரிசனத்தில் ஓடும்போது உங்களை விட்டு சிலரை கர்த்தர் வேறு பிரிச்சு தனியா வச்சிருக்கிறார். தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அவங்க உங்களை அழிச்சு விடாதபடி, உங்களை இழுத்துட்டு போயிடாதபடி கர்த்தர் அவங்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டாரு. ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் மாட்டிடாதீங்க. அவங்க பிசாசின் வாயில் இருக்கிற வெள்ளம் மாதிரி. அவங்களுக்கு உங்களை கொண்டு போகும்படி பிசாசு வெள்ளம் கொண்டு போகும்படி எருசலேமுக்குள்ள புறஜாதி ஸ்திரீகள் உள்ளே வந்து சாலமோனை தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிட்டாங்க. அதான் நடக்கும். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை விட்டு யூதாசை தூரம் கூட்டிட்டு போயிட்டாங்க, காசாசையை காட்டி. அதான் அந்த வெள்ளம் செய்யும். அமலேக்கிய ராஜா ஆடு மாடுகளை கொடுத்து சவுலை தூரம் கூட்டிட்டு போயிட்டான் தேவனை விட்டு. போய் மாட்டிடாதீங்க. சில இடத்துல நிக்கணும்னா அங்கே நிக்கணும், உள்ள போகக்கூடாது. நான் சொல்றது வெறும் மாம்ச காரியங்களை மட்டும் சொல்லல. மனுஷர்கள், பணம், பொருள், எது கர்த்தர் கொடுக்கலையோ அது நமக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க கர்த்தர் சித்தம் இல்லாம செய்யற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு விலையை நீங்க கொடுப்பீங்க, ஒரு விலை கொடுப்பீங்க. அந்த விலையை கொடுக்காம நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க லேண்டிலே நிக்கணும், தேவ சித்தத்திலே நிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வெள்ளம் உங்களை கொண்டு போகாது. ஆனா அதுக்கு பதிலா உங்க பக்கத்திலே ஒரு நீரூற்று இருக்குது, ஒரு நதி ஓடுது. அந்த நதி உன் தாகம் தீர்க்கும். அந்த நதி உன்னை செழிப்பாக்கும். அந்த நதி உன்னை உயர்த்தும். அந்த நதி கடல் மாதிரி பெருசு கிடையாது பார்க்கறதுக்கு. அந்த நதி நீ அதுல கடல்கிட்ட எதிர்பார்க்கிற எதையும் எதிர்பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு நதியை விட கடல் பெருசா தெரியும். ஆனால் நதி தான் உன்னை ஜீவனோடு கூட வைக்கும். அந்த தரிசனம் தான் உன்னை ஜீவனோடு கூட வைக்கும். இது பெருசா அழகா பார்க்கிற சமுத்திரம் ஒரு நாள் உன்னை கொன்று போடும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருந்தா கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு வச்ச திட்டத்துல, தரிசனத்துல மனுஷனோ, உலகமோ, பொருளோ, பணமோ, ஆஸ்தியோ எதுவும் இழுத்து விடாதபடி முடிவு பரியந்தம் அந்த தரிசனத்திலேயே நிக்க நான் வானத்துக்குரிய சந்ததியாய் மாற எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்ட காரியத்துக்காய் உமக்கு நன்றி. நீர் வரும் வல்லவும் எனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க எனக்கு கிருபை பாராட்டும். எது ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதபடி, எதுவும் உம்மை விட்டு என்னை தூரம் கொண்டு போகாதபடி முடிவு பரியந்தம் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.